இன்றைக்கி பார்க்குறது வந்து ஃபோரியர் கொசைன் ட்ரான்ஸ்ஃபார்ம் அண்ட் இட்ஸ் இன்வெர்ஸ் ஃபார்முலா பார்க்குறோம். ஃபோரியர் கொசைன் ட்ரான்ஸ்ஃபார்முக்கு ஃபார்முலா என்னென்னா, இங்கே ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்முங்கிறப்போ இந்த சஃபிக்ஸில் இருக்கிறதெல்லாம் வந்திருக்காது. இப்போ கொசைனோ சைனோ மென்ஷன் பண்ணுறோன்னா இங்கே கொசைன்னா சி மென்ஷன் பண்ணுவோம், சைன்னா எஸ் மென்ஷன் பண்ணணும். ஃபோரியர் கொசைன் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு √2 டிவைடட் பை பை இன்டெக்ரல் 0 to infinity எஃப் ஆஃப் எக்ஸ் காஸ் எஸ்எக்ஸ் டிஎக்ஸ். இதோட இன்வெர்ஸ் ஃபார்முலானா என்ன ஆகும்னா, இங்கே எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்கு இல்லையா, அது இந்த இடத்துல வந்துடும். இந்த ஃபோரியர் கொசைன் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் இங்கே வந்துடும். இங்கே டிஎக்ஸுக்கு பதிலாக டிஎஸ்ன்னு மாற்றிடணும். வேறு எதுவுமே இதில் சேஞ்ச் ஆகாது. அப்போ நீங்கள் பார்க்க வேண்டியது இந்த ஃபார்முலா தான். இந்த ஃபார்முலாவில் என்ன சேஞ்ச் பண்ணால் இந்த செகண்ட் ஃபார்முலா வருதுங்கிறத மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ இதில் ஃபஸ்ட்டு ப்ராப்ளம், இது 2 மார்க். ஃபைண்ட் தி ஃபோரியர் கொசைன் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் e பவர் மைனஸ் ஏஎக்ஸ் a value is greater than 0. இப்போ இதுக்கு ஃபோரியர் கொசைன் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஃபார்முலா, இந்த ஃபார்முலா எழுதிட்டு அப்புறமேட்டு அப்ளை பண்ணணும். இங்கேயே மேலேயே ஃபார்முலா இருக்கிறதுனால நான் டைரெக்டாக அப்ளை பண்ணுறேன். ஃபோரியர் கொசைன் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் இங்கே எஃப் ஆஃப் எக்ஸ் நம்பர் சம்மில் என்ன இருக்குது, இ பவர் மைனஸ் ஏஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு √2 டிவைடட் பை பை இன்டெக்ரல் 0 to infinity எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ இ பவர் மைனஸ் ஏஎக்ஸ் காஸ் எஸ்எக்ஸ் டிஎக்ஸ். இப்போது இதுக்கு ஆல்ரெடி ஃபார்முலா இருக்குது. இன்டெக்ரல் 0 to infinity e பவர் மைனஸ் ஏஎக்ஸ் காஸ் பிஎக்ஸ் டிஎக்ஸ். இதோட ஃபார்முலா a பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். இப்போ நம்ம சம்மையும் இந்த ஃபார்முலாவையும் கம்பேர் பண்ணுங்கள். ஏ இருக்கிற இடத்துல ஏவே இருக்குது, பிக்கு பதிலாக என்ன இருக்குது, எஸ் இருக்குது. அப்போ இந்த ஃபார்முலாவில் பிக்கு பதிலாக எஸ் இந்த சொல்யூஷனில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இப்போ என்ன வரும், √2 டிவைடட் பை பை அப்படியே வந்துடும். ஏ டிவைடட் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பிக்கு பதிலாக ஏ ஸ்கொயர். இப்போ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர், அதுதான் அடிஷனில் இருக்கிறதுனால நான் இப்படி எழுதியிருக்கேன். ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர்னு எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, ஃபைண்ட் தி ஃபோரியர் கொசைன் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஃபார் 0 லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் 1, 2 மைனஸ் எக்ஸ் ஃபார் 1 லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் 2, 0 ஃபார் எக்ஸ் கிரேட்டர் தென் 2. இப்போது ஃபோரியர் கொசைன் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஃபார்முலா எழுதியிருக்கேன். இப்போ நம்ம சம்மில் எப்படி ஸ்ப்ளிட் ஆகிருக்கோ அது மாதிரி ஸ்ப்ளிட் பண்ண போகிறேன். 0 to 1ல் எஃப் ஆஃப் எக்ஸ் வேல்யூ பார்த்தோம்னா எக்ஸ், 1 to 2ல் எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ 2 மைனஸ் எக்ஸ். அந்த நம்மளோட கொஷினில் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து ஃபஸ்ட்டு 2 இன்டர்வல்ஸ்க்கு தான் கொடுத்துருப்பாங்க, ரிமைனிங்கெல்லாம் 0 தான். அப்போ 0 to 1, 1 to 2 இதுக்கு மட்டும் தான் எக்ஸிஸ்ட் ஆகும். இப்போ இதுக்கு பெர்னாலிஸ் ஃபார்முலா அப்ளை பண்ணுற ப்ரொசீஜர்லாம் சேம் தான். இங்கே u வேல்யூ எக்ஸு, v வேல்யூ காஸ் எஸ்எக்ஸ், இதில் u வேல்யூ 2 மைனஸ் எக்ஸ். இப்போ பெர்னாலிஸ் ஃபார்முலா அப்ளை பண்ணுறது என்ன வரும், √2 டிவைடட் பை பை u v1 வருமா, u வேல்யூ எக்ஸ், v1 வேல்யூ சைன் எஸ்எக்ஸ் பை எஸ் மைனஸ் u டேஷ் v2. v2வில் ஒரு மைனஸ் இருக்குது, ஃபார்முலாவில் ஒரு மைனஸ், அப்போ ப்ளஸில் வந்துடும். ப்ளஸ் காஸ் எஸ்எக்ஸ் பை எஸ் ஸ்கொயர். இன்டெக்ரலோட லிமிட்ஸ் என்னது, 0 to 1 ஃபஸ்ட்டு இன்டெக்ரலுக்கு. செகண்ட் இன்டெக்ரல் எடுத்தோன்னா இதில் u வேல்யூ 2 மைனஸ் எக்ஸ், v1 வேல்யூ சைன் எஸ்எக்ஸ் பை எஸ் மைனஸ் u டேஷ் v1 u டேஷ் v2. u டேஷ் வேல்யூ -1, v2லேயும் மைனஸ் இருக்கா, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் காஸ் எஸ்எக்ஸ் பை எஸ் ஸ்கொயர். லிமிட்ஸ் வந்து 1 to 2. இப்போது அப்பர் லிமிட் அண்ட் லோயர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். எக்ஸ் இருக்கிற இடத்துல எக்ஸுக்கு பதிலாக 1 சப்ஸ்டியூட் பண்ண என்ன வரும், 1 சைன் எஸ் டிவைடட் பை எஸ் ப்ளஸ் காஸ் எஸ் பை எஸ் ஸ்கொயர். ஏன்னா எக்ஸ் இருக்கிற இடத்துல எல்லாமே 1 தான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ என்ன வரும், சைன் எஸ் பை எஸ் ப்ளஸ் காஸ் எஸ் பை எஸ் ஸ்கொயர். அப்பர் லிமிட் முடிஞ்சது. மைனஸ் லோயர் லிமிட் வேல்யூ 0, 0 இன்ட்டு இந்த வேல்யூ 0 காஸ் 0 பை எஸ் ஸ்கொயர். இப்போ அப்பர் லிமிட் லோயர் லிமிட் முடிஞ்சது. அடுத்தது இந்த இன்டெக்ரலில் அப்பர் லிமிட் என்னது, 2, 2 மைனஸ் 2 0, எக்ஸுக்கு பதிலாக 2, அப்போ காஸ் 2s பை எஸ் ஸ்கொயர். இங்கே மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ், லோயர் லிமிட்க்கு முன்னாடி ஒரு மைனஸ். இங்கே லோயர் லிமிட் வேல்யூ என்னது 1, 2 மைனஸ் 1 1 சைன் s1 பை எஸ்ன்னு வரும். இந்த 1 போட்டாலும் ஒன்று தான், போடலைனாலும் ஒன்று தான், அதனால் சைன் எஸ் பை எஸ்ன்னு போட்டுக்கிறேன். மைனஸ் காஸ் எஸ் பை எஸ் ஸ்கொயர். இப்போ இதில் 0 விட்டுட்டு ரிமைனிங் இருக்கிறது எழுத போகிறோம். சைன் எஸ் பை எஸ் காஸ் எஸ் பை எஸ் ஸ்கொயர். இங்கே மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ங்கிறப்போ மைனஸ் காஸ் 0 வேல்யூ 1 பை எஸ் ஸ்கொயர் மைனஸ் காஸ் 2s பை எஸ் ஸ்கொயர் மைனஸ் சைன் எஸ் பை எஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் காஸ் எஸ் பை எஸ் ஸ்கொயர். இதில் இந்த சைன் எஸ் பை எஸ் இங்கே மைனஸ் சைன் எஸ் பை எஸ் சேமாக இருக்கா, சாரி சேமு, ஆனால் சைன் மட்டும் இங்கே ப்ளஸில் இருக்குது, இங்கே மைனஸில் இருக்குது. அப்போ அது கேன்சல். ரிமைனிங் இருக்கிறதுக்கு எல்லாமே காமனாக எஸ் ஸ்கொயர் தான் இருக்குது. இங்கே காஸ் எஸ் இருக்குது, இங்கேயும் காஸ் எஸ் இருக்கா, ஆட் பண்ணோம்னா 2 காஸ் எஸ், அடுத்தது காஸ் 2s 1. இதெல்லாம் அடுத்த ஸ்டெப்பில் எழுத போகிறோம்.
நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தோம்னா √2 டிவைடட் பை பை காமனாக எஸ் ஸ்கொயர் போட்டுறோம். காஸ் எஸ் 2 டைம்ஸ் இருக்கிறதுனால 2 காஸ் எஸ் மைனஸ் காஸ் 2s மைனஸ் 1ங்கிறத எழுதியிருக்கோம். அடுத்த கொஷின் பார்த்தோம்னா ஷோ தட் e பவர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 2 இஸ் செல்ஃப் ரெசிப்ரோக்கல் அண்டர் ஃபோரியர் கொசைன் டிரான்ஸ்ஃபார்ம். ஃபோரியர் கொசைன் டிரான்ஸ்ஃபார்ம் இந்த ஃபங்க்ஷனுக்கு எடுத்தோம்னா எக்ஸுக்கு பதிலாக எஸ் மட்டும் சேஞ்ச் ஆகி வரணும். அதை நம்ம ப்ரூஃப் பண்ணணும். ஃபோரியர் கொசைன் டிரான்ஸ்ஃபார்மோட ஃபார்முலா எழுதியிருக்கேன். இப்போ என்ன பண்ண போகிறேன், எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக நம்மளோட சம்மோட எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன அதை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இப்போ ஃபோரியர் கொசைன் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் இ பவர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 2 இஸ் ஈக்குவல் டு √2 டிவைட் பை பை integral 0 to infinity f of x value e power minus x square by 2 cos sx dx. இப்போது இந்த ஸ்கொயர் வந்திருக்கு இல்லையா, இது ஈவன். காஸ் வந்தாலே ஈவன். ஈவன் இன்ட்டு ஈவன்னா அது ஈவன் ஃபங்க்ஷனா. ஈவன் ஃபங்க்ஷன்னா எப்படி மாற்றுவோம், மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் இருந்ததுன்னா 2 இன்ட்டு இன்டெக்ரல் 0 டு இன்ஃபினிட்டி எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ்னு மாற்றிருப்போம். இப்போ நமக்கு இந்த ஃபார்மேட் இருக்குது, இன்டெக்ரல் 0 டு இன்ஃபினிட்டி எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் இருக்குது. இந்த 2 இல்லை. இப்போ இந்த 2 லெஃப்ட் சைடில் வரப்போ என்ன வரும், 1/2 இன்டெக்ரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ். எப்போவுமே இந்த ஃபார்மேட்லேருந்து இந்த ஃபார்மேட்டுக்கு மாற்றுவோம். இப்போது ரைட் சைடில் இருக்கிறது இருக்குது நமக்கு, லெஃப்ட் சைடில் இருக்கிறத கொண்டு வரோம். அப்போ இந்த 2 இந்த லெஃப்டில் வரப்போ 1/2 ஆகிடுது. அப்போ அதுக்கு பதிலாக தான் இங்கே போட்டிருக்க பாருங்கள், 1/2 இன்டெக்ரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டின்னு மாற்றிருக்கோம். இதை ஹைலைட் பண்ணியிருக்கேன் பாருங்கள், எது சேஞ்ச் பண்ணியிருக்கணும் அதை ஹைலைட் பண்ணியிருக்கேன். அடுத்தது இங்கே காஸ் எஸ்எக்ஸ் இருக்கு இல்லையா, இந்த காஸ் எஸ்எக்ஸுக்கு பதிலாக இ பவர் ஃபார்மேட் வர மாதிரி மாற்றணும். அதுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். இ பவர் ஐ தீட்டா ஃபார்முலா என்ன, காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா. இதில் ரியல் பார்ட் எடுத்தோம்னா என்ன வரும், ரியல் பார்ட் ஆஃப் இ பவர் ஐ தீட்டானா காஸ் தீட்டா. இப்போ இந்த காஸ் தீட்டா இருக்கிற இடத்துல ரியல் பார்ட் ஆஃப் இ பவர் ஐ தீட்டான்னு போடுறோம். இங்கே தீட்டா இருந்ததுன்னா ஐ தீட்டான்னு போடுறோம். நமக்கு இங்கே என்ன இருக்குது, எஸ்எக்ஸ் இருக்குது. அப்போ இதை எப்படி மாற்றலாம், ரியல் பார்ட் ஆஃப் இ பவர் ஐஎஸ்எக்ஸ்னு மாற்றலாம். ஃபஸ்ட்டு இது ஈவன் ஃபங்க்ஷனுங்கிறதுனால 1/2 இன்டெக்ரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி போட்டுக்கிறேன். √2 டிவைடட் பை பை ஆல்ரெடி இருக்குது. இ பவர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 2 ஆல்ரெடி இருக்குது. காஸ் எஸ்எக்ஸுக்கு பதிலாக ரியல் பார்ட் ஆஃப் இ பவர் ஐஎஸ்எக்ஸ்னு மாற்றிருக்கேன். டிஎக்ஸ் ஆல்ரெடி இருக்கிறது தான். இதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவலாக இந்த இன்டெக்ரலுக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் அப்படியே வந்துகிட்டே இருக்கும். 1/2 √2 டிவைடட் பை பை ரியல் பார்ட் ஆஃப் இன்டெக்ரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி. இங்கே பேஸ் சேமாக இருக்கிறதுனால பவர் ஆட் பண்ணுறேன். இ பவர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 2 ப்ளஸ் ஐஎஸ்எக்ஸ். அடுத்தது என்ன பண்ணுவோம், இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போ என்ன வரும், இ பவர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஐஎஸ்எக்ஸ் பை 2 இன்ட்டு டிஎக்ஸ்னு வரும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ண போகிறோன்னா -1/2 வெளியே எடுப்பேன். -1/2 வெளியே எடுத்தால் என்ன ஆகும், இங்கே எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸில் வந்துடும். இந்த செகண்ட் வேல்யூக்கு மைனஸ் வந்துடும். அதுதான் இங்கே எழுதியிருக்கேன். -1/2 வெளியே எடுத்திருக்கேன். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2iSxன்னு வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்கொயர் இந்த ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறதுல இருக்கு இல்லையா, இதை ஹோல் ஸ்கொயராக மாற்றணும். அதுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறேன். a ஸ்கொயர் மைனஸ் 2ab இஸ் ஈக்குவல் டு a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். இப்போ நம்ம சம்மில் என்ன இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2iSx. இப்போ ஏ இருக்கிற இடத்துல எக்ஸ் இருக்குது, பி இருக்கிற இடத்துல ஐஎஸ் இருக்குது. அப்போ இதில் ஏக்கு பதிலாக எக்ஸ், பிக்கு பதிலாக ஐஎஸ் ரீப்ளேஸ் பண்ணிக்கிறோம். இப்போ ஐஎஸ் ஹோல் ஸ்கொயர்னு இருக்கா, அப்போ ஐ ஸ்கொயர் எஸ் ஸ்கொயர்னு வரும். ஐ ஸ்கொயரோட வேல்யூ -1, வெளியே வரும் மைனஸ் இருக்கா, அப்போ ப்ளஸ் ஏ ஸ்கொயர். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2iSxக்கு பதிலாக எக்ஸ் மைனஸ் ஐஎஸ் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயருங்கிறத ரீப்ளேஸ் பண்ணிட்டேன். அடுத்தது இதை ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுகிறேன். இ பவர் -1/2 எக்ஸ் மைனஸ் ஐஎஸ் ஹோல் ஸ்கொயர் இ பவர் -1/2 எஸ் ஸ்கொயர் இன்ட்டு டிஎக்ஸ். இந்த டிஎக்ஸுங்கிறப்போ இங்கே இன்டெகிரேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் இன்வால்வ் ஆகிறது தான் ஃபங்க்ஷன். அப்படி எக்ஸ் இல்லாத டேர்ம் கான்ஸ்டன்ட், இதை வெளியே எடுத்துறேன். இ பவர் -s ஸ்கொயர் பை 2 மட்டும் வெளியே எடுத்துருக்கேன். ரிமைனிங் அந்த இன்டெக்ரலுக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் வந்துட்டே தான் இருக்குது. இப்போ இங்கே இதை வெளியே எடுத்துட்டேன்னா ரிமைனிங் என்ன இருக்கும், இ பவர் -1/2 எக்ஸ் மைனஸ் ஐஎஸ் ஹோல் ஸ்கொயர்னு இருக்கும். பட் இதெல்லாம் சேர்த்து ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டுக்கு மாற்றணும். அப்போ இந்த 2க்கு பதிலாக √2 ஸ்கொயர்னு போடலாம். இப்போ அதை தான் இங்கே மாற்றிருக்கேன். எக்ஸ் மைனஸ் ஐஎஸ் ஹோல் ஸ்கொயர் இருக்குது, 2க்கு பதிலாக √2 ஸ்கொயர். காமனாக ஹோல் ஸ்கொயர் போடுறதுனால எக்ஸ் மைனஸ் ஐஎஸ் டிவைடட் பை √2 ஹோல் ஸ்கொயர் டிஎக்ஸ்னு போட்டுக்கணும். இப்போ இதில் சப்ஸ்டியூஷன் மெத்தட் அப்ளை பண்ணுறேன். இப்போ இந்த வேல்யூக்கு பதிலாக ஒய்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஐஎஸ் பை √2. ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ dy.
டிஎக்ஸை பண்ணுறப்போ டிஎக்ஸ், இங்கே டிவைடில் இருக்க கான்ஸ்டன்ட் அப்படியே வரும் 1/√2 டிஎக்ஸ். IS/√2 டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா 0. இப்போது லிமிட்ஸ் இங்கே இருக்கிறத ஒய்க்கு கன்வெர்ட் பண்ணுறப்போ லிமிட்ஸையும் கன்வெர்ட் பண்ணணும். எக்ஸுக்கு -∞ நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா ஒய்க்கும் -∞, எக்ஸுக்கு +∞ போட்டோம்னா ஒய்க்கும் +∞. அப்போ லிமிட்ஸில் எதுவும் சேஞ்ச் ஆகலை. இப்போ ரிமைனிங் இங்கே ஃப்ரண்ட்டில் இருக்கிறதெல்லாம் அப்படியே எழுதியிருக்கேன். இன்டெக்ரல் -∞ to +∞ e பவர் மைனஸ் இங்கே இதோட வேல்யூக்கு பதிலாக ஒய், இப்போ y². dxோட வேல்யூ என்ன வரும்? இந்த √2 இங்கே மல்டிப்ளையில் போயிடும். அப்போ √2 dyன்னு வரும். அப்போது dxக்கு பதிலாக √2 dy. இதில் என்ன வெளியே எடுக்கலாம்? இந்த √2 வெளியே எடுத்துரும். ஆல்ரெடி என்ன இருக்குது? 1/2 இருக்குது, ஒரு √2 இருக்குது, √π இருக்குது. இங்கே √2 √π இருக்குது, 1/2 இருக்குது. இப்போ இந்த √2 வெளியே எடுத்திருக்கேன். ரிமைனிங் என்ன இருக்கும்? e பவர் -s²/2 ரியல் பார்ட் ஆஃப் இன்டெக்ரல் -∞ to +∞ e பவர் -y² dy. இப்போ இதில் என்ன ஆகும்? √2 மல்டிப்ளை பண்ணோம்னா 2 டிவைடட் பை 2√π e பவர் -s²/2 ரியல் பார்ட் ஆஃப் இந்த இன்டெக்ரலோட வேல்யூ √π. அடுத்தது √2 and 2 கேன்சல். அப்போ ரிமைனிங் 1/√π e பவர் -s²/2. இதில் இருக்கிறதே ரியல் பார்ட்டு தான். காம்ப்ளெக்ஸ் நம்பராக இருந்ததுன்னா இப்போ +i∠θ இல்லை i வந்ததுன்னா ரியல் பார்ட்டை நம்ம ஃபைண்ட் பண்ணுறது கன்ஃபியூஸ் ஆகும். இங்கே கொடுத்துருக்கிறதே i இல்லாத டேர்ம் தான், ரியல் பார்ட்டு தான் கொடுத்துருக்காங்க. அப்போ ரியல் பார்ட் ஆஃப் √πனா √π தான். இப்போ என்ன ஆகும்? இந்த √π கேன்சல். ரிமைனிங் என்ன இருக்கும்? e பவர் -e²/2. இப்போ ஃபோரியர் கொசைன் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் e பவர் -x²/2 ஆன்சர் e பவர் -s²/2ன்னு வந்துருச்சு. இப்போ f(x) வந்து செல்ஃப் ரெசிப்ரோக்கல் வித் ரெஸ்பெக்ட் டு ஃபோரியர் கொசைன் ட்ரான்ஸ்ஃபார்ம்னு எழுதிடுறோம். இப்போ ஃபோரியர் சைன் ட்ரான்ஸ்ஃபார்ம் அதோட இன்வெர்ஸ் ஃபார்மில் பார்த்தோம்னா ஃபோரியர் கொசைன் ட்ரான்ஸ்ஃபார்மில் காஸ் sxன்னு போட்டு எழுதின இடத்துல சைன் sx மட்டும் போட்டோம்னா அந்த ஃபார்முலா வந்துடும். அதே மாதிரி அங்கே கொசைன்னா c போட்டோம், இங்கே s போட போகிறோம். இப்போ ஃபோரியர் சைன் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் f(x) இஸ் ஈக்குவல் டு √2 டிவைடட் பை π இன்டெக்ரல் 0 to ∞ f(x) sin sx dx. அங்கே காஸ் sx போட்டிருப்போம், இங்கே sin sx. இன்வெர்ஸ்னால் என்ன வரும்? இந்த f(x) இங்கே போயிடும். ஃபோரியர் சைன் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் f(x) இங்கே வந்துடும். dxக்கு பதிலாக ds சேஞ்ச் பண்ணிவிடுவோம். இப்போ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். ஃபைண்ட் ஃபோரியர் சைன் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் e பவர் -ax where a is greater than 0 and deduce that integral 0 to ∞ s/s² plus a² sin sx dx is equal to π/2 e to the power -axன்னு நம்ம காமிக்கணும். இப்போது இங்கேயே ஃபோரியர் சைன் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஃபார்முலா இருக்கு இல்லையா, அதில் அப்படியே நான் சப்ஸ்டியூட் பண்ணி எழுதியிருக்கேன். f(x) என்னது? e பவர் -ax. அப்போ என்ன வரும்? ஃபோரியர் சைன் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் e பவர் -ax is equal to √2 divided by π integral 0 to ∞ f(x) ஓட வேல்யூ e பவர் -ax sin sx dx. இதோட ஃபார்முலா இங்கே எழுதியிருக்கேன். இன்டெக்ரல் 0 to ∞ e பவர் -ax sin bx dxஆக இருந்ததுன்னா ஃபார்முலா b/a² plus b². இங்கே a இருக்குது, நம்ம சம்லேயும் a இருக்குது. இங்கே b இருக்குது, நம்ம சம்மில் s இருக்குது. அப்போ bக்கு பதிலாக மட்டும்தான் s சேஞ்ச் பண்ணணும். அப்போ இதோட ஆன்சர் என்ன வரும்? √2 டிவைடட் பை π. b இருக்கிற இடத்துல s போட்டுறீங்க. அப்போ s/a² plus s²ன்னு வரும். அதுதான் இங்கே எழுதியிருக்கேன். s/a² plus s²னாலும் s² plus a²னாலும் சேம் தான். அடிஷனில் நம்ம எப்படி வேணாலும் மாற்றி எழுதலாம். இப்போ இன்வெர்சன் ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு டெடியூஸ் தட்டில் கொடுத்துருக்கிறத ப்ரூஃப் பண்ணுறதுக்கு இன்வெர்சன் ஃபார்முலா என்னென்னா f(x) இஸ் ஈக்குவல் டு √2 டிவைடட் பை π இன்டெக்ரல் 0 to ∞ ஃபோரியர் சைன் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் f(x) sin sx ds. ஃபோரியர் சைன் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் f(x) தான் இதுக்கு ப்ரீவியஸாக நம்ம ஃபைண்ட் பண்ணது. அந்த வேல்யூவை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடுறோம். √2 டிவைடட் பை π s/s² plus a² சப்ஸ்டியூட் பண்ணிடுறேன். இதில் இந்த √2 டிவைடட் பை π இருக்கு இல்லையா, இது கான்ஸ்டன்ட், இதை வெளியே எடுத்துடுறேன். ஆல்ரெடி ஒரு √2 பை π இருக்குது, இப்போ ஒரு √2 பை π இருக்கா, மல்டிப்ளை பண்ணோம்னா 2 பை π இன்டெக்ரல் 0 to ∞ s/s² plus a² sin sx ds. இதில் நம்ம ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்கிறது வந்து நமக்கு இந்த டேர்ம் வர்றது தான். இப்போ இந்த 2 பை π இருக்கு இல்லையா, இது லெஃப்டில் என்ன ஆகும்? π/2 f(x)ன்னு வந்துடும். இப்போ π/2 f(x) இந்த டேர்ம் அப்படியே வச்சுக்கிறேன். இன்டெக்ரல் 0 to ∞ s/s² plus a² sin sx ds. இந்த 2 பை π இந்த சைடில் வர்றப்போ π/2 ஆகிடுது. இங்கே ஆல்ரெடி ஒரு f(x) இருக்குது. நம்ம சம்மோட f(x) வேல்யூ என்ன? e பவர் -ax.
இதுதான் அவங்க ப்ரூஃப் பண்ண சொன்ன வேல்யூ. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்த்தோம்னா ஃபைண்ட் தி ஃபோரியர் சைன் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் 1/x. 1/xக்கு ஃபோரியர் சைன் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபோரியர் சைன் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஃபார்முலா எழுதிட்டேன். இப்போ f(x) இருக்கிற இடத்துல 1/x சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். இப்போ f(x) இருக்கிற இடத்துல மட்டும் இப்போ ஃபோரியர் சைன் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் 1/x இஸ் ஈக்குவல் டு √2/π இன்டெக்ரல் 0 to infinity f(x) இருக்கிற இடத்துல 1/x sin sx dx. இப்போ இதுக்கு சப்ஸ்டியூஷன் மெத்தடில் தான் நம்ம இன்டெக்ரல் வேல்யூ ஃபைண்ட் பண்ண முடியும். sxக்கு பதிலாக தீட்டான்னு எடுத்துக்கிறேன். இப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் s dx இஸ் ஈக்குவல் டு d தீட்டா. இப்போ இங்கே கொடுத்துருக்கிறது எக்ஸோட லிமிட்ஸ் எல்லாம் தீட்டாக்கு கன்வெர்ட் பண்ணணும். எக்ஸோட லிமிட் 0வாக இருந்ததுன்னா தீட்டாவோட வேல்யூ 0. எக்ஸோட லிமிட் இன்ஃபினிட்டியாக இருக்கப்போ தீட்டாவோட வேல்யூவும் இன்ஃபினிட்டி. அப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா என்ன வரும்? √2/π லிமிட்ஸ் எதுவும் சேஞ்ச் ஆகலை. இன்டெக்ரல் 0 to infinity sin sxக்கு பதிலாக தீட்டா. இங்கே எக்ஸ் இருக்குது. எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? இந்த எஸ் மல்டிப்ளையில் இருக்கிறது இந்த சைடில் போகிறோம். அப்போ டிவைடில் வந்துடும் தீட்டா/s. அடுத்தது dxோட வேல்யூ வேணும்னா இந்த எஸ் இந்த சைடில் வரப்போ டிவைடில் வந்துடும். dx இஸ் ஈக்குவல் டு d தீட்டா/s. அதனால் இங்கே போட்டுருவோம். எஸ் அண்ட் எஸ் கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் என்ன இருக்கும்? இன்டெக்ரல் 0 to infinity sin θ/θ d தீட்டா. இதோட வேல்யூ ஆல்ரெடி ஃபார்முலாவில் இருக்குது. இன்டெக்ரல் 0 to infinity sin θ/θ d தீட்டாவோட வேல்யூ π/2. இப்போ இதுக்கு பதிலாக டைரெக்டாக அந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணிடுறேன். இப்போ இங்கே ரூட்டில் இருக்குது, இங்கே ரூட் இல்லாமல் இருக்குது. இப்போ இது ரூட் வர மாதிரி எழுதுனா எப்படி எழுதலாம்? பை எப்படி எழுதலாம்? √π × √π 2 √2 × √2. இப்போ √π √2 கேன்சல். ரிமைனிங் √π/√2ன்னு இருக்கும். இதை காமன் ரூட் போட்டுக்கிறோம். காமனாக ஒரு ரூட் போட்டுட்டு π/2ன்னு எழுதிடுறேன்.